நான் பார்த்த காட்சி எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. நீங்களே பாருங்களேன், சின்ன குழந்தைங்க படிக்க வேண்டிய வயதில் அவங்க செய்கிற வேலை பாருங்க. கையில் இப்போ புத்தகம் அவங்க சுமக்க வேண்டியது வேலையில் பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய குழந்தைங்க இது மாதிரி நிலைமையில் தள்ளப்பட்ட எப்படி இருக்குன்னு பாருங்களேன். படிக்க வேண்டிய வயது, கையில் இன்னைக்கு புக் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு பிள்ளைங்க பூ கட்டுறாங்க ரோட்டு ஓரத்தில் இருந்து. இது ஒரு ஹைட்டில், இது டெல்லியில், இது வேறு எங்கேயும் கிடையாது. டெல்லி ஃபரிதாபாத் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சில குழந்தைகளுடைய நிலைமை தான் நான் காமிச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்த்த பிற்பாடாக திரும்பவும் ஆட்டோ எடுத்துகிட்டு எனக்கு இன்னொரு இடத்துக்கு போண்டி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாஸ்டர் எனக்கு மீட் பண்ணணும். அவரு கூட தான் இன்றைக்கி என்னுடைய ஊழியங்கள், அவர் சிறுவ ஊழியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் ஆட்டோ எடுத்து ஒரு திசையிலேருந்து அந்த ஆட்டோக்காரை என்னை ஏமாற்றிட்டான். அது ஒரு விஷயத்தில் இருந்தாலும் கூட வர வழி இல்லை. நம்மளுடைய மொழி தெரியலன்னா நம்மளை ஏமாற்ற தான் செய்வாங்க. அதுக்கப்புறப்படாக அந்த பாஸ்டரோடு சேர்ந்து தான் அடுத்த என்னுடைய பயணம். அதை குறித்து தான் இப்போ அடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இவர் தான் பாஸ்டர் பர்னபாஸ். இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் தங்கியிருக்கிறாரு. இவர் சிறும குழந்தைகள் மத்தியில் அதிகமான ஊழியங்களை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பகுதியில் 2 இடங்களில் திருச்சபை நடத்தி கொண்டே வர்றாரு. இன்னைக்கு இவரை கூட தான் என்னுடைய ட்ராவல். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி தான் நான் பார்த்த காட்சிகளெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதெல்லாம் என்ன சம்மந்துட்டு போகிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜஸ் எல்லாமே குழந்தைகளுக்கான கிஃப்ட்ஸு பொருட்கள் எல்லாமே. நானும் அந்த பாசிட்டிவாக என்ன பண்ணோன்னா, கடையாக போய் எங்கே போய் ரேட்டு கம்மியாக நமக்கு திங்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி அங்கேருந்து திங்ஸ்களை வாங்கிட்டு அந்த டெல்லியுடைய சாலைகள், இதை சென்ட்ரல் பகுதியில் இருக்கிற டெல்லி பகுதி சாலை ஓரமாக நடக்க ஆரம்பித்தோம். அது வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவரும் லக்கேஜ் வச்சுருந்தாரு, நானும் லக்கேஜ் வச்சுருந்தேன். ஊழியம் செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருவர் நம்ம உதவணும். அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இவரை கூட நான் பயணம் பண்ணலை. எதுக்குடானா, அந்த டெல்லியை குறித்த அநேக காரியங்கள் எனக்கு தெரிய முடிஞ்சு. இந்த லோக்கல் ஏரியாஸ்ல எல்லாம் போகும்போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, இருக்கிற கடைகள், அங்கே இருக்கிற பின்மணிகள், அங்கே இருக்கிற பொருளாதாரங்கள் ஒவ்வொன்றையும் என்னால் பார்க்க முடிக்கும் போது இன்னும் அந்த மக்களுக்காக செபிக்க முடிந்தது. வெயில் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பாரத் பார்க்குறது சின்னதாக இருக்கு, ஆனால் வெயிட் உண்டு. இதையும் தூக்கிட்டு நானும் அலைஞ்சேன் அவர் கூட. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு அவரால் அலைய முடியாது. அதனால் நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த லக்கேஜை தூக்கிட்டு அந்த டெல்லியிலுடைய அந்த சாலைகளின் ஓரமாக நடக்க ஆரம்பித்தேன். நடக்கும்போது இன்னும் அதிகமாக அந்த நிறைய காரியங்கள் குறித்து எனக்கு தெரிய வந்தனால இன்னும் அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போனால் அந்த இடத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அந்த என்ன மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க, என்ன கடைகள் இருக்குது அந்த பகுதியில், என்ன மாதிரின்றது எல்லாமே நம்மளால் தெளிவாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய பயணத்திலும் கூட இந்த நாளில் ஃபர்ஸ்ட்டில் அந்த குழந்தைகள் பூ கட்டுற பிள்ளைகளை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் பர்னாஸ் கூட ட்ராவல் பண்ணது. இந்த நாளில் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜெபயாத்திரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு பிற்பாடாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தோம். மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு பிற்பாடாக திரும்ப இன்றைக்கி நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு ஓரளவு நம்ம சேர்ந்துட்டோம். இங்கே இது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் குடியிருப்பு. இன்றைக்கி இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். நானும் அந்த லக்கேஜன் தூக்கிட்டு தளர்ந்துடுச்சு. மார்னிங்கே நான் ஆரம்பித்தேன் என்னுடைய பயணம். இன்னைக்கு மத்தியானம் ஆகுது. அந்த ஃபுல் டே நான் ட்ராவல் பண்ணது எனக்கும் சில சோர்வுகளையும் எனக்கு கொடுத்துச்சு. நான் அதெல்லாம் நான் அதை பொருள்படுத்தாமல் இது ஊழியர்னால நம்ம ஊழியம் செய்வதற்காக அதில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் பரவாயில்னு சொல்லிட்டு ஊழியங்கள் செஞ்சேன். அதுக்கு பிற்பாடாக நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த பிரதர் அவர் புதுசாக கெட்டுற போகிற ஒரு வீட்டுக்காக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த வீட்டுக்காக நீங்கள் செவிங்கன்னு சொல்லிட்டு அவரோட அந்த பைக்கில் அந்த பகுதியில் நான் ட்ராவல் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் நான் இப்படி ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான புது புது மக்களை நான் சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு. அது பெரிய ஒரு சந்தோஷம். பிரைஸ் காட். நீங்கள் புலம்பிய இடத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷமாக மகிமையாக நடத்த போகிறார். என்பன தேவ ஜனமே, ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய ஊழியத்திற்கான எந்த ஒரு தேவைகள் இல்லை. மிகவும் கடினமான ஊழியங்கள், மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். அவருக்கு கிடைக்கிற சிறு தொகையை கொண்டு தான் தன் ஊழியங்களை நடத்தி கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தங்குவதற்கு கூட இடம் இல்லாததுனால விசுவாசியுடைய ஒரு அறையில் தான் தங்கிக் கொண்டிருந்தார். தன்னுடைய குழந்தை பாலுக்காக விசுவாசிகளின் கைகளை ஏந்து ஒரு சூழ்நிலை, தங்குவதற்கு இடமில்லாதான் விசுவாசிகளுடைய வீடுகளில் தங்குகிற ஒரு சூழ்நிலையில் பரிதாபமாக தள்ளப்பட்டார். அவருடைய மனைவி சொன்னார்களா, நான் ஒரு வீடை பார்த்து போகிறேன், என் தாய் வீட்டுக்கு நான் போகிறேன், உங்களுக்கு எப்பொழுது ஒரு வீடு கிடைக்குதோ அப்பொழுது என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தன் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற தேவ மனிதன் தளர்ந்து போகாத படிக்கு போராடி கொண்டு தன் ஊழியத்தை ஜெயித்து கொண்டே இருந்தார். என் அன்பான தேவ ஜனமே, ஒரு நாள் சபை ஆராதனைக்கு கடந்து சென்றார். ஆராதனை முடித்த பிற்பாடாக சிறு தொகை கிடைத்தது. அந்த தொகையில் பெரும்பாலும்
பெரும்பாலான தொகையை அதே திருச்சபையில் காணிக்கையாக கொடுத்துவிட்டு திரும்பமாக வீட்டுக்கு கடந்து வந்தார். மனைவி இந்த செய்தியை கேட்டபோது சொன்னார்கள், கிடைத்த தொகையும் திருச்சபை கொடுத்து விட்டு வந்தீர்களே, பிள்ளைக்கு பாலுக்காக என்ன செய்வது, அடுத்த வேளை சாப்பாடுக்காக என்ன செய்வது, வாழ்வதற்கான வழிதான் என்ன என்று புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம். ஆனால் ஓரல் ராபர்ட்ஸோ மிகுந்த வேதனையில் நித்திரையில் அவர் தூங்குவதற்காக கடந்து சென்றிருக்கிறார். தூங்குகிற வேளையில என்ன நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் தூங்குகிற வேளையில இன்னொரு மனிதர், அதே ஊரில் ஒரு பிசினஸ் செய்கிற ஒரு பெரிய ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்கிறார், அவரால் நித்திரை தூங்கவே முடியல. நைட்டெல்லாம் தூங்கி பார்க்குற அவர்களால் தூங்கவே முடியலையா. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கான், பிசினஸ் கரெக்டாக பேசிட்டு இருக்கிறான். அந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு தேவ மனிதன் இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவனுக்கு ஏதோ நீ செய்கின்ற உதவி செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். செய்ய சொல்லி ஆண்டவருடைய தூண்டி கொண்டிருக்காரு. இந்த பிசினஸ் மேனுக்கு என்ன செய்யறது புரியாத அளவுக்கு அவர் ரொம்ப திளைத்து கொண்டிருக்காரு. அவர் பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாருன்னா, கிடைக்கிற கிடைக்கிற அந்த வருமானம், கிடைக்கிற அந்த லாபத்தை வந்துட்டு அங்கங்கே சேர்த்து வைப்பார். அதுல இருந்து $400 எடுத்தார். $400 அன்றைய காலத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்தில் $400 என்பது மிகவும் பெரிய பெரிய ஒரு தொகையை அது $400 எடுத்தாராம். இந்த ஓரல் ராபர்ட்ஸோ வீட்டில் தூங்கிக் கொண்டே இருக்கிறாராம். தூங்கிட்டு இருக்க வேலையிலேயே இந்த பிசினஸ் மேன் ஆண்டவருடைய ஏவுதல், ஆண்டவருடைய தூண்டுதல்னால, ஏன்னா இந்த பிசினஸ் மேனுக்கு தூங்கவே முடியல, $400 எடுத்துக்கொண்டு இந்த ஓரல் ராபர்ட்ஸ் அந்த தங்கியிருந்த அந்த இடத்திற்கு வராரு. அவரோட கதவு தட்டப்படுகிறாரு. ஓரல் ராபர்ட்ஸ் தூங்கிட்டே இருக்கிறாரு. ஓரல் ராபர்ட்ஸ் கண் விழித்து வந்து கதவு திறக்கிறோம். இந்த பிஸ்னஸ் செய்கிற அந்த மனிதர் ஃப்ரெண்டில் நிற்கிறாரா. என்ன இந்த நேரத்தில் கேட்கும்போது, என்னை ஆண்டவர் தூங்க விடவே இல்லை, உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை தூண்டி கொண்டே இருந்தார், அதனால் ஒரு $400 கொண்டு வந்தேன் என்று ஓரல் ராபர்ட்ஸ் என்ற அந்த தேவனுடைய கையில் கொடுத்தாராம். ஓரல் ராபர்ட்ஸ் சொல்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் $100 கூட நான் கண்களால் பார்த்தது கிடையாது, ஆனால் $400 கர்த்தர் எனக்கு ஆச்சரியமான செய்தார் சொல்கிற அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார, மையப்பட்டார. அன்பான தேவஜனமே, இந்த நிலையில் நீங்கள் புலம்பிக் கொண்டே ஆண்டவர் தூக்கத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். எதை இழந்தீர்களோ ஆண்டவர் திரும்பமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. என் அன்பான தேவ ஜனமே, என்னை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இரவு பகல் என்று பார்க்காமல் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உதவுகிற ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் உதவ மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? காகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டார், உங்களை வழிநடத்த மாட்டாரா? எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கலங்குவதனாலும் புலம்புவதனாலும் என்ன பிரயோஜனம் வந்து போய் கொண்டு இருக்கிறது? நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், புலம்பிக் கொண்டிருக்கிற சாத்தான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கலாம். புலம்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், கலங்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போறங்க. விசுவாசங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இதுவரைக்கும் புலம்பி 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 அழுதது போதும், இன்றைக்கு நீ விழித்துக்கொள், இன்றைக்கு நீ எழும்பிக்கொள். ஆண்டவர் இந்த நேரத்திலும் ஓரல் ராபர்ட்ஸ் மனிதன் தூக்கத்தில் கூட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தூங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை செய்த தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிச்சயமாக செய்வார். புலம்பாதீர்கள், கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள். உங்கள் துக்கங்களை சந்தோஷமா மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை இன்றைக்கு செய்வார். இயேசுடைய சித்தம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய பயணங்கள் இருக்கிறது. ஊழிய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பயணத்தை குறித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது லைக் பண்ணாதவங்க என் பேஜை லைக் பண்ணுங்க, என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பயணத்தை குறித்தும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியத்தை குறித்த அனைத்து விவரங்களை இதன் மூலமாக நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வருகிற நாட்களில் இதே மாதிரி வாலிபர்கள் எழுப்ப வேண்டும், வாலிபர் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என் உன்னத நோக்கத்தோடு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசங்கள் முழுவதுமாக காலநிலைகள், சூழ்நிலைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளை தாண்டி ஜெயிக்கிற இயேசு என்னோட இருக்கிறார். உயிர் திறந்த இயேசு என்னுடன் இருக்கிற நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து இந்த நாள் உங்கள் புலம்புகளை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிறார். பிரைஸ் காட்.